குட் மார்னிங் டு ஆல். இன்றைய வகுப்பு சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷனை 2 டைப்பில் போடலாம். ஒன்று போர்ட் மாஸ் ரூலு, இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். கணக்கு வாங்க, நொடி பொழுதில் கணக்கு போடலாங்க. கணக்கு பார்த்து பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவ் திங்கில் இருங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்களா, ஏதேனும் ஒரு வாய்ப்பாடு வடிவத்தில் இருக்குது. என்ன வாய்ப்பாடு வடிவத்தில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயரு டிவைடட் பை a ஸ்கொயர் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருந்தாலே ஆன்சர் 2. கண்ணை மூடின்னு போடலாம். அது எவ்வளோ பெரிய எண்ணு இருந்தாலும் சரிங்க, இதனுடைய வாய்ப்பாட்டுக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் 2. அடுத்த கணக்கு பாருங்கள், a + b ஹோல் ஸ்கொயரு மைனஸ் a - b ஹோல் ஸ்கொயரு டிவைடட் பை a × b. இந்த வடிவத்தில் இருந்தால் ஆன்சர் 4ங்க. கணக்கெல்லாம் நீங்கள் போடாதீங்க. கணக்கை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இந்த ஃபார்மெட் வடிவத்தில் எவ்வளோ பெரிய எண்ணு கொடுத்தாலும் சரி. என்ன சார், 16 + 12 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 16 - 12 ஹோல் ஸ்கொயரு டிவைடட் பை 16 × 12ன்னு கொடுத்தாலும் ஆன்சர் என்னது தான்? 4 தான். இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருந்தால் 4, இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருந்தால் ஆன்சர் 2. இவ்வளோ தான் இருக்கிற சப்ஜெக்ட்லேயே. மேக்ஸு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது என்ன வாய்ப்பாட்டு வடிவத்தில் இருக்குதுன்னா a³ - b³ டிவைடட் பை a ஸ்கொயரு ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த வடிவத்தில் இருந்தால் ஆன்சர் a - b. இல்லைனா இதில் இருந்து இதை அப்படியே கழிச்சிருங்க, அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் இந்த ஃபார்முலா கூட மறந்துட்டால் கூட பரவாயில்ல. 18லேருந்து 12 கழிச்சா ஆன்சர் என்ன வரும்? 6. நொடி பொழுதில் போட்டலாம். பாருங்கள், இதே கணக்கு இப்படி இருக்குது. இது எந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குது? a³ + b³ டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்மெட் வடிவத்தில் இருந்தால் ஆன்சர் வந்து a + b. அப்போ ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் கூட்டினா போதும். எது ரெண்டையும்? 17யும் 18யும் ஆட் பண்ணால் போதும். என்ன வரும்? 25. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனி பாருங்கள், x + 1/x = 5 எனில் x² + 1/x². எல்லாமே நொடி பொழுதில் போட்டுடலாம். என்ன பண்ணணும்னா இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 5 ஸ்கொயர். இங்கே பாசிட்டிவில் இருக்குது, அதனால் நான் 2 கழிக்கிறேன். அப்போ 25ல் 2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 23. ஆக்சுவலாக இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. x + 1/x = c எனில் x² + 1/x²க்கு என்ன சார் ஃபார்முலானா c² - 2. இங்கே பாசிட்டிவ்னா இங்கே நான் நெகட்டிவில் எழுதுவேன். இங்கே பாசிட்டிவ்னா இங்கே நெகட்டிவில் 2 கழிப்பேன். இங்கே பாருங்கள், இது எந்த வடிவத்தில் இருக்குது? இங்கே நெகட்டிவில் இருக்குது. அப்போ இங்கே நெகட்டிவில் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணி 2 நான் கூட்ட போகிறேன், அவ்வளோதான். இங்கே என்ன இருக்குதோ ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 36 + 2 = எவ்வளோ? 38. அப்போ இதுக்கு என்ன சார் வாய்ப்பாடு எழுதலான்னா x - 1/x = c எனில் x² + 1/x²க்கு என்ன சார் ஆன்சர்னா c². இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால இது நெகட்டிவ், அதனால் என்ன பண்ண போகிறோம்? அந்த 2 கூட்ட போகிறோம். அதே பாருங்கள், க்யூப்பில் இருக்குது. என்ன பண்ணணும்? இது 4, இங்கே க்யூபு. அப்போ 4³ இங்கே பாசிட்டிவ் இருக்குது, அதனால் மைனஸ் போடணும், நெகட்டிவ். இந்த 4யும் 3யும் பெருக்குனா 12. அப்போ 4³ என்ன? 64ல் 12 போயிடுச்சுன்னா 52. அதாவது x + 1/x = c எனில் x³ + 1/x³ இது வாய்ப்பாடு என்ன சார்னா c³ - 3 × c. இந்த ஃபார்முலாலாம் நமக்கு வேணவே வேணாம். நான் சொல்லி கொடுக்கறத பாருங்கள். அதனால் நான் சொல்லி கொடுக்கறத வச்சு போடுங்க. இப்போ x + 1/x = 5ன்னு இருக்குதுன்னு வச்சுங்க. எனில்
x கியூப் ப்ளஸ் 1/x கியூப் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், ஒரு நொடியில் போட்டுணும். என்ன பண்ண சொன்னேன்? 5 கியூப் எடுக்கணும். இங்கே பாசிட்டிவ்னா அங்கே நெகட்டிவ். என்ன வரும்? 5 3 5, இது ரெண்டையும் பெருக்கணும். அப்போ 125ல் 15 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 110. அப்போ நொடி பொழுதில் போட்டலாம். இந்த கணக்கை பார்த்து பயப்படாதீங்க. சரி, இந்த கணக்குக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. 3 இங்கே க்யூப்பில் இருக்குது. 3 கியூப். இங்கே பாசிட்டிவ்னா நான் நெகட்டிவ் எழுதணும். இது ரெண்டையும் பெருக்கணும். 3 9. அப்போ என்ன வரும்? 27ல் 9 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 18. ஓகேங்களா? அப்போ இந்த கணக்கை நான் எத்தனை செகண்டுக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணேன்? 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம 8 கணக்கு போட்டிருக்கோம். நீங்கள் யூடியூப்லலாம் உங்களை கணக்கு பார்க்க வைக்கிறதுக்காக இந்த 8 கணக்கை அரை மணி நேரம் நடத்துவாங்க. நமது பயிற்சி மையத்தில் குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கும். இந்த குவாலிட்டியான எஜுகேஷனை பயன்படுத்திங்க. மந்த்லி 1000 தான். நாளை மகளிர் தினம். பெண்களுக்கான மகளிர் தின நல்வாழ்த்துக்களை முன்னிட்டு மாணவிகள் அனைவருக்குமே, நான் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே மந்த்லி 1000ல் நம்ம கிளாஸை எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஓகே, அதனால் நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போனாலும் சரிங்க, ஃபீஸ் அதிகம். மினிமம் 10,000 கட்டிங்க. வரப்போகிற குரூப் 2 இன்னும் 4 மாதம் 5 மாதம் தான் இருக்குது. அந்த 5 மாதம் இது உண்மையிலே ஏழைகளுக்கான பயிற்சி மையம். உங்களுடைய பஸ் ஃபேர் காசு மிச்சம், உங்களுடைய போய் வர ட்ராவல் நேரம் மிச்சம். இன்னொன்று, காலை மாலை இரு வேளையுமே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். குவாலிட்டியான எஜுகேஷன் நம்ம பயிற்சி மையத்தில் இருக்கும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நெகட்டிவாக இருக்காதீங்க. உட்காந்து யோசிங்க. நம்ம இந்த சமுதாயத்தில் என்னென்ன இன்னல்களை சந்திச்சிருக்கோம், யாரெல்லாம் நம்மளை ஏளனமாக பார்த்தான், நம்மளை எத்தனை பேர் முடியாதுன்னு முத்திரை குத்துனாங்க, இவங்க மத்தியில் சாதிக்கணும். நீங்கள் எதில் வேணாலும் தோற்றுப்போங்க. தயவுசெய்து சொல்கிறேன், படிப்பில் மட்டும் தோற்று போயிடாதீங்க. இந்த சமுதாயம் நம்மளை ஏளனமாக பார்க்க ஆரம்பிக்கும். சரி, நம்ம கணக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த கணக்குகளை பாருங்களா. அதாவது இந்த எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கடைசியை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணால் என்ன பண்ணணும்? இதால் பெருக்கி இதை கழிக்கணும். இங்கே 1 தான் இருக்குது, அதனால் அப்படியே கழிங்க. ஒரு 3ல் 1 போயிடுச்சுன்னா 2/3 பெருக்கல். இதில் 4ல் 1 போனால் 3/4 எக்ஸட்ரா. இங்கே பெருக்குனிங்கன்னா 99/100. இப்போ என்ன பண்ணுன்னா, இது ரெண்டையும் அடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் எனக்கு என்ன நிற்குது? 2 இருக்குது. அப்போ நான் எனக்கு இந்த இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டில் எது கேன்சல் ஆச்சோ அதை தான் நான் இங்கே டினாமினேட்டரில் ஏற்றணும். அப்போ எதை நான் எடுத்துக்கணும்? 100 எடுத்துக்கணும். அப்போ இதால் அடிச்சிட்டா 1/50. கணக்கில் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த கணக்குக்காக தாங்க கோச்சிங் சென்டருக்காரங்க உங்கள்கிட்ட 15,000 20,000 வாங்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம படிக்கும் பொழுது, அதாவது டெக்ஸ்ட் புக்கு தான் படிக்கணும். எல்லோரும் உனக்கு பாஸ் பண்ணவங்க கூட டெக்ஸ்ட் புக்கு தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறதுக்கு முன்னால் நீ எதை படிக்கணும்னா சிலபஸை படிக்கணும். சிலபஸை ஒரு தடவைக்கு 2 தடவை மனப்பாடம் பண்ணி சிலபஸை டெஸ்ட் எழுதணும். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு குழந்தை ஒரு புக்கு வச்சுருக்கோம் ஸ்கூல் ஃபுல்லாக. அந்த பாடத்தை நம்ம அந்த சிலபஸ் இருந்தால் அது படிக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஒரு போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணுவதற்கு குறைந்தபட்ச கால அளவு 90 நாட்கள் போதும். நம்ம எப்படி படிக்கிறோன்னா, படிக்கிறதுக்கு உண்டான ஐடியாலஜி இல்லாத படிக்கிறீங்க. இன்னொன்று, எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் சரி 100% யாராலையும் சிலபஸ் முடிக்க முடியாது. 100% யாராலையும் சிலபஸை படிக்கவும் முடியாது. அப்போ 60% தான் நம்ம சிலபஸை முழுமையாக படிக்கணும். அட்லீஸ்ட் 75% முழுமையாக படிக்கணும். படித்த சிலபஸை இந்த 70% அல்லது 75% சிலபஸை முறையாக நீ ரீகால் பண்ணணும். நீங்கள் ரீகால் பண்ணாதனால தான் ஃபெயிலியர் ஆகிரும். நம்மளால் எப்படின்னா, அதாவது ஒவ்வொரு கோச்சிங் சென்டராக போவோம், எல்லா இன்ஸ்டியூட் மெட்டீரியலையும் வாங்குவாங்க, கடைசியாக எதையுமே படிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல் தேர்றதை விடுங்க. ரொம்ப குறைந்த கட்டணத்தில் உங்கள் மாவட்டத்தில் ஏன்னா ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கும். நான் என்கிட்ட தான் படிக்கணும்னு கூட சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்கிறேன். எங்கே உனக்கு கம்ஃபர்டபுளாக குறைந்த கட்டணத்தில் இருக்குதோ அங்கே உட்காந்து படிங்க.
அதுதான் நமக்கு நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே பாருங்களா, 1/√9 ப்ளஸ் √8 இதனுடைய காஞ்சிகேட்டால் மேலே எங்கேயும் பாருங்க, √9 மைனஸ் √8 பை √9 மைனஸ் √8. இதை ஒன்றை மட்டும் சால்வ் பண்ணுற பாருங்களா. மேலே √9 மைனஸ் √8 நிற்கும். கீழே என்ன வரும், a + b a - b, a² - b². இதை சால்வ் பண்ணால் என்ன வருது, √9 மைனஸ் √8 டிவைடட் பை 1. அப்போ இது போல் டினாமினேட்டரில் அடுத்தடுத்து எண்ணில் வந்ததுனாலே இதனுடைய காஞ்சிகேட்டால் மேலே கீழே இருக்குன்னா 1 தான் வரும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் சால்வ் பண்ணும்போது என்ன வருது, எனக்கு √9 மைனஸ் √8 வருது. அடுத்த டேர்மை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும், √8 மைனஸ் √7 வரும். ப்ளஸ் அடுத்த டேர்மை சால்வ் பண்ண என்ன வரும், √7 மைனஸ் √6 வரும். அடுத்த டேர்மை சால்வ் பண்ண என்ன வரும், √6 மைனஸ் √5 வரும். அடுத்த டேர்மை சால்வ் பண்ண என்ன வரும், √5 மைனஸ் √4. பாருங்கள், இதில் செகண்ட் எலிமெண்ட்டு கேன்சல் ஆகுதா. அப்போ என்ன வரும், √9க்கு 3, √4க்கு 2. அப்போ ஆன்சர்னா 1. கணக்கு ரொம்ப எளிமையான வழிங்க. நம்ம நல்ல இன்ஸ்டியூட்டை தேடுங்க. கடைசியாக இன்னொன்று சொல்கிறேன், இந்த டெட்டு, டிஎன்பிசி, பிஓ இவங்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு தான் இது கடைசி புக்கு. நெக்ஸ்ட் இயர் புக்கு மாறிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கே ஒரு குழப்ப நிலையாக இருக்கும். புது புக்கு படிக்கணுமா, பழைய புக்கு படிக்கணுமா, இந்த ஆக்சிலேஷன்லே பாதி நேரத்தை நம்ம செலவழிச்சிடும். நம்ம எந்த புக்குமே படிக்காத போயிடுவோம். நல்லா கவனிச்சுங்க. இதை முழுமையாக கேட்டு ஆடியோவும் வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸு இந்த வருஷம் டெக்ஸ்ட் புக்கு மாறுது. இந்த வருஷத்துலேயே எல்லா தேர்வுகளுக்கும் என்ன ஆகிடுங்க, தயாராகிடுங்க. நமது பயிற்சி மையத்தை பயன்படுத்திங்கன்றேன். இதுதான் உண்மை. 1000 ரூபாய் ஃபீஸில் தமிழ்நாட்டில் யாரும் நடத்த மாட்டாங்க. நன்கு பயன்படுத்திக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பமும். சரி, இங்கே பாருங்கள் என்ன வரும், அதாவது n ஃபேக்டோரியல்னு என்ன அர்த்தம், n × n - 1 ஃபேக்டோரியல். அதுக்கு அடுத்தது இதை n × n - 1 ஃபேக்டோர் n - 2 ஃபேக்டோரியல் இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். அப்போ 8 ஃபேக்டோரியலை நான் எப்படி எழுதலாம் சார்னா, 8 × 7 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 8 × 7 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். அப்போ பாருங்கள், இந்த 8 ஃபேக்டோரியலை என்ன எழுத போகிறேன், 8 × 7 ஃபேக்டோரியல்னு எழுதுவேன். 7 ஃபேக்டோரியலை நான் காமனாக வெளில எடுத்துட்டா என்ன வரும், 8 + 1 டிவைடட் பை இங்கே 7 ஃபேக்டோரியலில் வெளில எடுக்க போகிறேன் 8 - 1 இன்ட்டு இங்கே 5 ஃபேக்டோரியலில் வெளில எடுக்க போகிறோம். இதனா 5 ஃபேக்டோரியலில் வெளில எடுத்துட்டா என்ன ஆகிடும், 6 + 1 கீழே 5 ஃபேக்டோரியலை வெளில எடுக்கிறேன். என்ன வரும், 6 - 1. அதே மாதிரி என்ன வரும், 3 ஃபேக்டோரியல் வெளில எடுங்க, 4 + 1 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 4 - 1. அடுத்தது 2 ஃபேக்டோரியலை வெளில எடுங்க, வெளில எடுத்துகிட்டு என்ன வரும், 1 ஃபேக்டோரியல் எடுங்க, 1 ஃபேக்டோரியல் வெளில எடுத்துட்டா என்ன வரும், இங்கே என்ன நிற்குதோ அது இருக்கும். அப்போ 2 + 1 2 - 1 பண்ணி பாருங்கள். இந்த ஃபேக்டோரியலெல்லாம் கேன்சல் ஆகிடும். அதனால் என்ன நிற்குது, மேலே 9 கீழே 7, மேலே 7 கீழே 5, மேலே 5 கீழே 3, மேலே 3 கீழே 1. கீழே பாருங்கள் ஒற்றைப்படையில் வருது. அதாவது 2 2 சப்ராக்ஷன் பண்ணினே வருது. மேலேயும் அதேமாதிரி 2 2 சப்ராக்ஷன் பண்ணினே வருது. எது கேன்சல் ஆகுது, மேலே நியூமரேட்டர் இருக்குது. அப்போ கடைசி டைமில் எது நிற்கும், டினாமினேட்டர் நிற்கணும். 9 தான் இதுக்கு ஆன்சர். கணக்கை பார்த்து நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இருக்கிற சப்ஜெக்ட்லேயே கணக்கு எளிமையானவை. இந்த கொஸ்டின் பாருங்கள், இது எப்படி போடலாம், இது ஃபஸ்ட்டு 1/2 × 3 நான் 1/6 எழுதலாமா,
அதாவது 1/2 மைனஸ் 1/3 எழுதலாமா? பெருக்கி பாருங்கள். 3 மைனஸ் 2/6 மீண்டும் 1/6 கிடச்சிதா? அப்போ இந்த டேர்மை நான் எப்படி பிரிக்கிறேன்? இந்த 2 டேர்மாக நான் பிரிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் பிரிச்சுட்டே போங்க. 1/2 மைனஸ் 1/3 இந்த டேர்மை பிரிங்க. 1/3 மைனஸ் 1/4 இந்த டேர்மை பிரிங்க. 1/4 மைனஸ் 1/5 எக்ஸட்ரா. கடைசி டேர்மை பிரிங்க. 1/50 மைனஸ் 1/51. பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மு அப்படியே இருக்குது 1/2. செகண்ட் டேர்ம் தான் கேன்சல் ஆகுது. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் நின்றுதுன்னா இதில் எந்த டேர்ம் நிற்கும்? கடைசி டேர்ம் நிற்கும். அப்போ 1/2 மைனஸ் 1/51 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 51லேருந்து 1 செப்பரேட் பண்ணால் 50 பை என்ன வரும்? 102. 2ஆல் அடிச்சிருங்க, என்ன வரும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது 51 மைனஸ் 2 டிவைடட் பை 51 2 எவ்வளோ? 102. சப்ராக்ஷன் பண்ணால் 49/102. என்ன ஆன்சரா? ஏ ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஸ்கொயர் எல்லாம் கணக்கே போட தேவை, ஸ்கொயர் தெரிஞ்சால் போதும். வரா 11 ஸ்கொயர் என்ன? 121. 12 ஸ்கொயர் என்ன? 144. 13 ஸ்கொயர் என்ன? 169. 14 ஸ்கொயர் என்ன? 196. 15 ஸ்கொயர் என்ன? 225. 16 ஸ்கொயர் என்ன? 256. 17 ஸ்கொயர் என்ன? 289. 18 ஸ்கொயர் என்ன? 324. 19 ஸ்கொயர் என்ன? 361. பாருங்கள், இந்த 383, இந்த 383க்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் எங்கே இருக்குது? 383க்கும் அடுத்த ஸ்கொயர் ரூட்டு. அப்போ 20 ஸ்கொயர் எவ்வளோ? 400. அப்போ இங்கே தான் இருக்கும். அந்த 381ன்றது இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்தது 400க்கு தான் ஸ்கொயர் ரூட் உண்டு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? 20. இல்லைனா இதை இப்படி அடிக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3. 3 கழிச்சா எவ்வளோ? 25. 25க்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ? 5. 5 எடுத்துன்னு வந்து இங்கே கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வரும்? 169. 169க்கு ரூட் எடுத்தானது 13. 13 எடுத்துன்னு வந்து என்ன பண்ணோம்? கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 9. 9ல் 1 போனால் 8. 209. அப்போ இது எதனுடைய ஸ்கொயர் ரூட்டு? 17. 17 எத்தாந்து இது கூட கூட்டினா 400. 400க்கு ரூட் எடுத்தால் எவ்வளோ? 20. ஒன்று இப்படி கணக்கு போடணும், இல்லைனா இது சிம்பிள். இந்த 383 என்றது எதனுடைய ஸ்கொயர் ரூட்டுக்கு மேலே? 19க்கு மேலே. அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் ரூட்டு, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்கொயர் ரூட்டு என்னது? 20. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் என்னது? 49. 8 ஸ்கொயர் என்ன? 64. 9 ஸ்கொயர் என்ன? 81. இங்கே 75 இருக்குது. 75 எதுக்கு மேலே இருக்குது? 75 இங்கே இருக்கும். அப்போ 75க்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் எது? 81. அப்போ 81னா எதனுடைய ஸ்கொயர் ரூட்டு? 9உடைய ஸ்கொயர் ரூட்டு. கணக்கு புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையாக போடலாம். எளிமையானது தான், ஒன்றும் இல்லை. இந்த 75க்கு அடுத்து 75க்கெல்லாம் ஸ்கொயர் ரூட்டு கிடையாது. எதுக்கு இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் உண்டு? 1 64க்கு ஸ்கொயர் ரூட் உண்டு 8. அதுக்கடுத்து எதுக்கு ஸ்கொயர் ரூட் உண்டு? 81க்கு ஸ்கொயர் ரூட் உண்டு 9. 75க்கு ஸ்கொயர் ரூட் உண்டா? கிடையாது. அப்போ 8க்கு மேலே எது ஸ்கொயர் ரூட்டு? 9. அப்போ ஆன்சர் 9. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரே எண்ணில் போகுதா? கண்டினியூவாக வேறு போகுதா? அப்போ இது எந்த எண்ணுக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட்டு? 5 ஸ்கொயரு 25. 6 ஸ்கொயரு 36. அப்போ 30க்கு அடுத்த ஸ்கொயர் ரூட்டு யார்? 6. அப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட்டு என்னது? 6. சார், இதனுடைய ஸ்கொயர் ரூட்டுனா ஒரே என்ன போகுது? எக்ஸட்ரான்னு போகுது. அப்போ 6க்கு அடுத்த ஸ்கொயர் ரூட்டு எது? 2 ஸ்கொயரு 4. 3 ஸ்கொயரு 9. அப்போ 6 இங்கே இருக்குது. அப்போ 6க்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் எது?
9 9னுடைய ஸ்கொயர் ரூட் எதுனா 3 9உடைய ஸ்கொயர் ரூட்டு 3. சரி, இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரே எண்ணாக போகுது 5 5 5 5. அப்போ தொடர்ந்து ஒரே எண்ணாக போகும்போது எக்ஸட்ரா இன்ஃபினிட்டின்னு வந்தால் ஆன்சர் என்ன தான் 5 தான். ஆன்சர் என்னது 5 தான். சரி, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. அதாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க சார். 0.35 பார். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு அண்ணாண்ட எத்தனை எலமெண்ட்டுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது எத்தனை எலமெண்ட்டுக்கு பார் இருக்குதுன்னு பாருங்கள். அது பாயிண்ட்டுக்கு அண்ணாண்ட 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ டிவிஷனில் 2 எலமெண்ட் எழுதணும். இந்த 2 எலமெண்ட்டுக்குமே பார் இருக்குது 99. அதுக்கு அடுத்தது இதை முழு எண்ணாக ப்ரொஜெக்ட் பண்ணோம் 35. இந்த 35ல் அதனால் இந்த பாருக்கு நாட்ட என்ன இருக்குதோ அதை கழிக்கணும். அப்போ பாருக்கு நாட்ட 0 இருக்குது. 35ல் 0 கழிச்சா என்ன தான் 35 தான். அப்போ 35/99 தான் இதுக்கு ஆன்சர். இங்கே பாருங்கள் என்ன பண்ண சொன்னேன், டெசிமலுக்கு அண்ணாண்ட எத்தனை வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அத்தனை எலமெண்ட்டு கீழே போடணும். பாருக்கு எத்தனை பார் இருக்குதோ அத்தனை 9 போடணும். பார் இல்லைன்னா என்ன போடணும் 0 போடணும். அப்போ 3 எலமெண்ட்டுக்குமே பார் இருக்குது 3 9 போட்டேன். மொத்த எலமெண்ட் எவ்வளோ 2124. இந்த பாருக்கு என்னாட்ட எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னா 2 மட்டும்தாங்குது. இந்த 2 சப்ராக்ஷன் பண்ணோம். ஆன்சர் என்ன வரும், இப்போ 2122/999. அப்போ ஆன்சர் என்னது பி ஆன்சர். சரி, தேர்ட் ஒன்று பாருங்கள் 0.0. என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு முழு எண் ஃபஸ்ட்டு டிவிஷனில் தான் போடணும். டெசிமலுக்கு என்னாண்டா 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ டிவிஷனில் 2 வேல்யூ போடணும். ஒரு எண்ணுக்கு பார் இருக்குது 9 போட்டேன். இன்னொரு எண்ணுக்கு பார் இல்லை 0 போடணும். இப்போ மொத்த எலமெண்ட் என்னது 45. இதில் நான் எதை சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த பாருக்கு நடக்கிற எண்ணை தான் நான் சப்ராக்ஷன் பண்ணணும். 4 சப்ராக்ஷன் பண்ணிட்டா என்ன வரும் 41/90. அப்போ ஆன்சர் சி. இங்கே பாருங்கள் டெசிமலுக்கு என்னாண்ட 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ வகுத்தலில் நான் 3 எலமெண்ட்டை எழுதணும். அப்போ வகுத்தலில் 3 எலமெண்ட்டு எழுதுனா 2 எலமெண்ட்டுக்கு பார் இருக்குது 2 9 போடணும். ஒரு எலமெண்ட்டுக்கு பார் இல்லை 0 போடணும். மொத்த எலமெண்ட்டு 568. பாருக்கு நடக்கிறத நான் சப்ராக்ஷன் பண்ணணும் 5. அப்போ கழிச்சு என்ன வரும் 563/990. ஆன்சர் சி. புரியுதுங்களா? இந்த கணக்கு நடத்துறதுக்கு எனக்கு 21 கணக்கு நடத்தினேன். 23 நிமிடத்தில் நடத்தி முடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச எல்லா யூடியூப் சேனல்லையும் பாருங்கள். இந்த 23 கணக்கு நடத்துறதுக்கு 1 ஹவர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த யூடியூப்பில் போடுறது உண்மையிலே பாசிட்டிவ், நிறைய பேருக்கு அது பயன்படும். இன்னொன்று என்னென்னா தேவையில்லாத நேரங்கள் வீணாகுது. நம்ம அதை நடத்திக்கிட்டு ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு போடுறதுக்கு. உங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சுதுன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மந்த்லி ஃபீஸ் தான். ஓகேங்களா? மந்த்லி ஃபீஸில் நடத்தக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி மையம் நமது ஏஇ அகாடமிக்கு மட்டும்தான். காலையிலையும் கிளாஸ் உண்டு, மாலையிலையும் கிளாஸ் உண்டு. ஓகேங்களா? காலை மாலை 2 வேளையும் கிளாஸ் உண்டு. மாத கட்டணம், இந்த மாத கட்டணம் எவ்வளோனா அதாவது 1000 ருபீஸ் தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? 8681809434. நீங்கள் சார் நான் உங்கள் கிளாஸ் டெமோ கிளாஸ் பார்த்துட்டு சேரலாமா? தாராளமாக டெமோ கிளாஸ் பார்க்கலாம். நீங்கள் 2 நாள் கூட நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸ் பங்க்சுவாலிட்டியாக இருக்கும். எனக்கு தேவை உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு சாதிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக சாதனை படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி.